அன்பினர்களே, நாம் இன்று காலை செய்தியாக கொடுத்திருந்தோம் இல்லையா? ஈரான் ஏவுகணை தாக்குதல் ஒன்றில் ஒரு கப்பல் தீயில் கருகிய வண்ணம் 11 இந்தியர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்றும், அதற்கான பதிலடியாக இந்த இந்த ரெக்கார்டிங் நாம் செய்யப்படுகின்ற போது மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்பட்டதாக சொன்னோம் இல்லையா? நேற்றும் இன்றுமாக மொத்தமாக ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய கோர தாண்டவம் ஆடி இருக்கின்றது. ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது மிகப்பெரிய சேதத்தை உருவாக்கி இருக்கின்றது. நேற்றைய தாக்குதல் ஒரு மிகப்பெரிய தாக்குதல். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கோர தாண்டவம் ஆடியுள்ளது. ஈரானின் முக்கிய ஆக்டேகான் ரயில் பாலத்தின் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இன்று திங்கட்கிழமை 13ஆம் தேதி ஈரானின் ராணுவம் மற்றும் உட்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அந்த தாக்குதல் விவரங்களாக அமெரிக்காவின் சமீபத்திய வான்வழி தாக்குதல்கள் ஈரானின் புஷர், குஜிஸ்தான் மற்றும் ஹார்மோஸ்கான் மாகாணங்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ராணுவ நிலைகள் மட்டுமின்றி தெஹ்ரான் மற்றும் மஸ்ஹத் நகரங்களை இணைக்கும் ரயில் போக்குவரத்து உட்கட்டமைப்புகள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஏவுகணை தளங்கள், வான் பாதுகாப்பு அமைப்புகள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் கடலோர ரேடார் தளங்கள் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இன்று திங்கட்கிழமையுமாக அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் வளைகுடா நாடுகளில் பஹ்ரைன், குவைத், கட்டார் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. இன்று காலை பந்தர் அப்பாஸ் நகருக்கு அருகே மேலே ஒரு அமெரிக்க உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாகவும் ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜூன் மாதம் மேற்கொள்ளப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்போது செல்லக்காசாகிவிட்டது, அது செல்லதாகியும் விட்டது என்றும், போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். ஹர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளதால் இப்பகுதியில் பதற்றம் உச்சத்தில் உள்ளது. நாம் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது சும்மா விளையாட்டு பசங்க, கடலோரம் சின்ன பசங்க கட்டுற வீடு மாதிரி ஒரு முட்டை சாந்தில முட்டை போது தொடர்ந்து இந்த தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்குன்னு சொன்னமில்லை. இது முடிய போற சண்டையும் இல்லையே. ஆக தீவிரமடையும் போர் ஈரானின் முக்கிய உட்கட்டமைப்புகள் மீது மிகப்பெரிய தாக்குதலாக தொடுத்திருக்கின்றது. இதில் ஹனாக், ஷோஹாதக், பந்தர் அப்பாஸ், புஷர் அணுமின் நிலையம் ஆகிய ஈரானின் முக்கிய பகுதிகளில் தாக்குதல் நடந்த நிலையில் இந்த பாலம் பெய்ஜிங்கின் பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தின் ஒரு பகுதியாக ஈரானை துர்க்மெனிஸ்தான், கஜகஸ்தான் மற்றும் சீனா மற்றும் ரஷ்யாவுடன் இணைக்கும் ரயில் வழித்தடத்தில் ஒரு உயிர் நாடியாகவும் இந்த பாலம் விளங்கியது. இதனால் சீனா மற்றும் ரஷ்யாவுடனான வர்த்தக பாதை துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ரயில் பாதையின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அதிர்வலைகள் உருவாக்கியுள்ளது. கிட்டத்தட்ட 68 கிலோமீட்டர் நீளத்துக்கு உண்டான இந்த ரயில் பாதை இப்போது 39 கிலோமீட்டர் பாதை முற்றிலுமாக துவம்சம் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த காட்சிகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த வழித்தடத்திலிருந்து ஈரானுக்கு ரஷ்யா மற்றும் சீனாவில் இருந்து ராணுவ தளபாடங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. தரைவழியாக இந்த பாதையில் ரஷ்ய ஆயுதங்கள் சப்ளை பண்ணப்பட்டதாகவும் அமெரிக்கா சந்தேகம் கொண்டிருக்கின்றது. ரயில் சேவை தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. இன்னும் ரஷ்யாவில் இருந்து மற்றும் சீனாவில் இருந்து போர் தளவாடங்கள் வருவது இனி நின்றுவிடும் என்றும், இந்த பாதை மூலம் நடக்காது என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் சரக்கு அனுப்புவதற்காக, அதாவது உணவுப் பொருட்களுக்கும் இறக்குமதி செய்ய இதே பாலத்தையே ஈரான் பயன்படுத்தி இருந்தது. இஸ்ரேலிய F-351 மற்றும் F-151 ரக போர் விமானங்கள் ஈரானின் கொலஸ்தான் மாகாணத்தில் உள்ள அக்தெஹான் ரயில் பாலத்தை முற்றிலுமாக அளித்திருக்கின்றது. இது ஈரானின் தரைவழி விநியோக சங்கிலி மீதான நேரடி தாக்குதல் மற்றும் தெஹ்ரானின் பிராந்திய தளபாடங்களுக்கு ஒரு பெரும் அடியாகும் என்றும், தெஹ்ரான் மற்றும் மஸ்கத் இடையிலான ரயில் சேவை தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா தற்போது ஈரானின் முக்கிய உட்கட்டமைப்புகளை தாக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஈரான் எங்களது உள்கட்ட அமைப்புகளை அமெரிக்கா தாக்கி வருகிறது என்று சொன்னாலும் கூட அமெரிக்கா விடுவதாக இல்லை. தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றது. ஈரானின் தற்போது நிலவும் போர் சூழலில் ஜூலை 2026 தொடக்கத்தில் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்கள் குறித்த முக்கிய தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது.
ஜூலை 8 மற்றும் 9 தேதிகளில் ஈரானின் தெற்கு பகுதிகளில் அமெரிக்க ராணுவம் சென்ட்ரல் கமாண்ட் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. புஷர் அணுமின் நிலையம், புஷர் மாகாணத்தில் உள்ள இந்த அணுமின் நிலையத்தின் எல்லை பகுதியில் அமெரிக்காவின் ஏவுகணைகள் தாக்கியது ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இருப்பினும் ஈரான் அணுசக்தி அமைப்பின் தகவல் படி இந்த தாக்குதலால் அணுமின் நிலையத்திற்கோ அல்லது அதன் உட்கட்டமைப்பிற்கோ எவ்விதமான பாதிப்பும் இல்லை என்றும் அணு உலை பாதுகாப்பாக இருப்பதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. புஷர் மாகாணத்தில் உள்ள ஷோஹாதத் நகரில் அமைந்திருக்கும் ராணுவ தளம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். மற்றும் கொனாக் மற்றும் பந்தர் அப்பாஸ் அருகே இந்த நகரங்களில் பல இடங்களில் குண்டுபிடிப்பு சத்தங்கள் கேட்டதாக ஈரான் ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. நாம் இந்த செய்தியை இன்று காலை செய்தியாக தந்திருக்கின்றோம். குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானின் கட்டுப்பாட்டை தளர்த்தவும் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை தடுக்கவும் அமெரிக்கா இந்த பகுதிகளை இலக்காக கொண்டதாக கூறப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தியில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யவும் ஈரானின் ராணுவ திறனை குறைக்கவும் அமெரிக்கா இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அறிவித்திருக்கிறது. ஜூலை 12, 13 தேதிகளில் நேற்றும் இன்றும் போர் மீண்டும் தீவிரமடைந்திருக்கின்றது. ஈரானுக்கும் அமெரிக்காவும் இடையிலான ஒப்பந்தங்கள் முறிந்து விட்டதாக கருதப்படும் நிலையில் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடியுள்ளதாகவும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை நோக்கி தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த சூழலில் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பதால் அதிகாரப்பூர்வமான செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஜூலை 2026 தற்போதைய நிலவரப்படி ஈரானுக்கும் அமெரிக்காவும் இடையிலான போர் சூழல் மிகவும் தீவிரமடைந்திருக்கின்றது. கடந்த ஜூன் மாதம் கையெழுத்தான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்து விட்டதாகவும் கருதப்படுகிறது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் இந்த நீர் வழிச்சாலையாக செல்லும் வர்த்தக கப்பல்களை ஈரான் தொடர்ந்து தாக்குவதாகவும் தடையின்றி கப்பல் போக்குவரத்து நடப்பதை உறுதி செய்யவே அமெரிக்கா தாக்குதலை நடத்துவதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தெரிவித்திருக்கின்றது. ஜூன் 17 அன்று கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இப்போது செல்ல காசாகிவிட்டதாகவும் ஈரான் அறிவித்துள்ளது. இதனால் ராஜதந்திர முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்றும் ஈரான் தரப்பிலிருந்து செய்தி வெளியாகியிருக்கின்றது. நேற்றும் இன்றும் அமெரிக்கா பெருமளவிலான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. குறிப்பாக சனிக்கிழமை நேற்று முன்தினம் மற்றும் சுமார் 140 ஈரானிய ராணுவ இலக்குகள், ட்ரோன்கள், ஏவுகணை தளங்கள், வெடிமருந்து கிடங்குகள் மற்றும் கடற்படை தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் தனது பதிலடியாக ஜோர்டான், குவைத், ஒமான், கத்தார் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை நோக்கி ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடியுள்ளதாக அறிவித்துள்ளது. இதனால் இப்பகுதியில் கப்பல் போக்குவரத்து கிட்டத்தட்ட முடங்கி உள்ளது. சுமார் 6000 பணியாளர்கள் கப்பல்களில் சிக்கி இருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை கவலையை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் இரு நாடுகளும் உடனடியாக தாக்குதல்களை நிறுத்திவிட்டு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். புஷர் அணுமின் நிலையத்தின் வெளிப்பகுதி தாக்கப்பட்டாலும் அணுகுலைக்கு பாதிப்பு இல்லை என்று ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதிலும் போர் பதட்டம் அதிகரித்தது. மத்திய கிழக்கு முழுவதும் தற்போது ஒரு பதட்ட நிலையே வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலில் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கும் செய்திகள் நாம் இன்று காலை சந்தை செய்தியில் குறிப்பாக இந்திய கப்பல் ஒன்று தாக்கப்பட்ட விவகாரத்தில் 11 இந்தியர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் இது இந்தியாவிற்கும் கவலை அளிப்பதாகவும் இந்தியா ஒரு சற்று முதல் ஒரு செய்தியை வெளியாகி இருக்கின்றது. போர் பதற்றம் சூடுபிடித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக அடுத்த செய்தியும் நாங்கள் தருகின்றோம். 4 மணிக்கு ஒரு தடவையாக இந்த செய்திகளை தொகுத்து வழங்க இருக்கின்றோம். தற்பொழுது அடுத்த செய்தியாக அமெரிக்காவின் போர் கப்பல் ஜெரால்ட் பற்றி கிடைக்கின்றது. அடுத்த காணொளி சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.